ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் உங்கள் மேரேஜை ஒரு மண்டபத்துலேயோ இல்லைன்னா ஒரு கோவில்லையோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த மேரேஜை நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணணும். சிலர் வந்து மேரேஜ் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணி வைப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டாங்க. நீங்கள் ஆல்ரெடி கோவிலில் இல்லைன்னா மண்டபத்தில் பண்ணின மேரேஜை தான் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி தருவாங்க. இன்னும் சிலர் என்ன கேட்குறாங்கன்னா, கண்டிப்பாக மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் சிலர் மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணினா ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் கண்டிப்பாக மேரேஜை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது உங்களுக்கு சட்டம் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சேஃப்டிக்காக. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா எதுவும் ஆகாது. இருந்தாலும் நீங்கள் மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் ஆல்ரெடி பண்ணின மேரேஜை எப்படி ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் என்ன டாக்குமெண்ட் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணலான்ட்டு என்ன டாக்குமெண்ட்ஸ்னு பார்க்கலாம். உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுக்கு 2 சாட்சி வேணும், அவங்க 2 பேர்த்துக்கும் ஆதார் கார்டு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ஸ்கூல் இல்லைன்னா காலேஜோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, நீங்கள் மண்டபத்தில் மேரேஜ் பண்ணீங்க அப்படின்னா பத்திரிக்கை, இதே நீங்கள் வந்து கோவிலில் மேரேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரசீது, உங்கள் ஃபோட்டோ, இதெல்லாம் வச்சு நீங்கள் உங்களோட மேரேஜை ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம்.